ஸ்மார்ட் சிட்டி பணி 80% முடிவடைந்தும் புதுப்பொலிவு பெறாமல் உள்ளது மதுரை மாநகரம். அங்கு ஸ்மார்ட் சிட்டி பணிகளின் நிலை எவ்வாறு உள்ளது என்பதை காணலாம். இத்துடன் வைகரை வணக்கம் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மக்கள் பயன்பாட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மதுரை மையப்பகுதியில் இருக்கக்கூடிய தமுக்க மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநாட்டு மையம் தான் கண்டிப்பா சொல்லலாம். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1962 இருந்து 10 ஏக்கர் பரப்பளவுல இருந்த அந்த தமுக்க மைதானத்துல சேதமடைஞ்ச கட்டிடங்களை அகற்றி இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கீழே புதிதாக அனைத்து நவீன வசதிகளும் கூடிய இந்த மாநாட்டு மையமானது அமைக்கப்பட்டிருக்கு. கட்டிட உபயோகம் தவிர இதர நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்வதற்கு கிட்டத்தட்ட 7.18 ஏக்கர் நிலம் இங்க காலியாக விடப்பட்டிருக்குது. இந்த மையத்துல சுமார் 3500 பேர் பங்கேற்கும் வகையில பிரம்மாண்ட அரங்கம் முழுமையாக குளிரூட்டப்பட்ட அரங்கம் மக்கள் பயன்பாடு கொண்டு வரப்பட்டிருக்குது. அது போக உணவு அருந்த கூடம், சமையலறை, நவீன கழிப்பறை, தரைத்தளத்துல மட்டுமே 240 4 சக்கர வாகனங்கள், 215 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு உண்டான ஒரு பிரம்மாண்ட கட்டிடம் இந்த பகுதி உருவாக்கப்பட்டு இருக்குது. மாசத்துக்கு 4 இருந்து 5 நிகழ்ச்சிகள் இங்க மாநகராட்சி சார்பாக இந்த மாநாட்டு மையத்துல புத்தக கண்காட்சி, ஆடை கண்காட்சி உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சியுமே இங்க நடத்தப்படுது. இதனால மாநகராட்சி ஒரு கணிசமான ஒரு வருவாய் தொடர்ச்சியா வருதுன்னே சொல்லலாம். இந்த திட்டத்தை தொடர்ந்து அடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல பெரியார் பேருந்து நிலையத்துக்கூடிய வணிக வளாக கட்டிடங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கா, ஏன் கொண்டு வரப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நேரா போய் பார்க்கலாம். மதுரை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டமைக்கப்பட்ட பணிகளிலேயே மிக தொய்வான பணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட இந்த வணிக வளாகம் தான். இந்த வணிக வளாகம் கிட்டத்தட்ட 119 கோடி ரூபாயில கட்டப்பட்டு கடந்த 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்னும் திறக்கப்படாம அப்படியே தான் இருக்கு. இந்த வணிக வளாகத்துல மின்தூக்கி, LED மின் விளக்குகளுடன் நடைபாதை, 4000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் 300க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வகையில தரைத்தளத்துல பார்க்கிங் வசதியோட கட்டப்பட்டு இருக்கு. இந்த வணிக வளாகம் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 474 கடைகள் ஏலம் விடப்பட்டதுன்னா மாசத்துக்கு மாநகராட்சிக்கு 7 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த வணிக வளாகத்துல இன்னமும் சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 வருஷமாகவே இந்த வணிக வளாகத்தை திறக்கப்படாமையே பூட்டியே வச்சிருக்கிறாங்க. எனவே இந்த வணிக வளாகத்தை சீக்கிரமா திறக்கணும், மக்கள் பயன்பாடு கொண்டு வரணும் அப்படின்றது மதுரை மாநகராட்சி மக்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பா தான் இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்து மதுரையுடைய மைய பகுதியான மீனாட்சி அம்மன் கோயிலுடைய பகுதி எப்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்றத நேரா போய் பார்க்கலாம். மதுரை மாநகராட்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிரதான காரணமே மீனாட்சி அம்மன் கோயில் கண்டிப்பா சொல்லலாம். மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய பிரதான சாலைகளை மழைநீர் வடிகால் கால்வாய், பாதாள சாக்கடை திட்டம், அதே போல திறந்த வெளியில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் முழுமையாக அகற்றுறது, வயர்கள் அனைத்துமே பூமிக்கடியில கொண்டு போகக்கூடிய இந்த திட்டப்பணிகள் இங்க மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்துடைய மிக பிரதான ஒரு நோக்கமாவே சொல்லப்பட்டது. ஆனா கள நிலவரம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த விளக்குத்தூண் பகுதி, இந்த பகுதியில தான் தேர் 4 வீதியில சுத்தி வரக்கூடிய ஒரு பிரதான ஒரு சாலையாகும். இந்த சாலையில அப்பட்டமாகவே இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கான பணிகள் பேரளவுக்கு கூட பண்ணல அப்படின்றத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதாவது ஸ்மார்ட் சிட்டிக்கு உண்டான சாலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த சாலை அதற்கு உண்டான சாலைகளே கிடையாது. அதே போல எந்த பகுதி திரும்பினாலுமே வயர்கள் அங்கும் இங்கும் தொங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அதே போல மழை காலங்களில் வழக்கம் போல மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்துமே வெள்ளத்துல மூழ்கி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடங்கி 4 ஆண்டுகள் ஆகியும் இந்த மதுரை பகுதி எந்த விதத்திலுமே ஒரு புது பொலிவு பெறவில்லை அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லணும். மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி இருக்கக்கூடிய அந்த புராதான அந்த பகுதிகள் முழுமையா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல மேம்படுத்தப்படலை அப்படின்றத உறுதியா சொல்லலாம். அடுத்து வைகை நதி, அதோடைய 2 கரைகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல மேற்கொண்டு பணியில் என்னன்றதை நேரடியாக போய் பார்க்கலாம். மதுரை மாநகர் உருவானதற்கு வைகை நதியே ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருந்திருக்கு அப்படின்றது வரலாற்று உண்மை.
அப்படிப்பட்ட இந்த வைகை நதி வந்து உயிரோட்டம் இல்லாம மாசடைஞ்சு இருக்கு அப்படின்றத வந்து மதுரை மக்களால என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது. இந்த வருத்தத்தை போகிறதுக்குடான விஷயமா தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாய் செலவுல வைகை நதியை வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த பணிகள் வந்து முறையாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளாமல் அரையும் குறைமாக விடப்பட்டிருப்பது என்பது மதுரை மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. அங்கங்கே சாலைகள் வந்து முறையா இல்லாம பாதியிலே வந்து துண்டாக்கப்பட்டிருப்பதனால இந்த திட்டம், அந்த வைகையுடைய மேம்படுத்தல் திட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு தொய்வா தான் இருக்கு. மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பயனும் இருந்து கிடைக்கல. இந்த சாலை அனைத்துமே வந்து இணைக்கப்படாத காரணத்தினால மதுரையோட நகர பகுதிகளையும் போக்குவரத்தானது செம்பித்து தான் காணப்படுகிறது. இந்த திட்டத்தில் வந்து சொன்ன மாதிரி அனைத்து விஷயம் செய்திருந்தார்கள் என்றால் இந்த திட்டம் வந்து மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வர பிரசாதமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அது வந்து ஏமாற்றமாக தான் தற்போது மிஞ்சிருக்கின்றன. ரெகுலராக வர பாதையில் காட்டியுமே ரொம்ப தூரம் சுற்றி வர மாதிரி இருக்குது. அது ரொம்ப டஸ்ட்டு இதுமா இருக்குது. வயசானவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்களுக்குமே ரொம்ப அலைச்சலாக தான் இருக்குது. இப்போ ஒன்வே ஆக்கி விட்டாங்க, எல்லாரோடையும் ஒன்வே ஆக்கி விட்டாங்க. தூசி துப்படி மாதிரி இருக்குது. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. வாகன ஓட்டிகளாகி நாங்களும் சரி, மற்றவங்களும் சரி, பைக்கில் போகிறவங்களாம், ஒரு பேரண்ட்ஸு ஃபேமிலியோட போகிறவங்களாம் கீழே விழுந்துறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல. தூசி துப்படி அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. டிராஃபிக் இன்னைக்கு முடிக்கிறேன் நாளைக்கு முடிக்கிறேன்னு இது இன்னும் போகிற போக பார்த்தா இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே தான் போகும். சீக்கிரம் முடிச்சாங்கன்னா மக்கள் கொஞ்சம் பயன்படுவாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கும். வேகமாக நடக்கணும் வேலை. ஒரு கான்ட்ராக்டை கொடுத்தா உடனே கொடுத்து முடிச்சு டக்குன்னு முடிச்சு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருன்னு எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். இல்லையா எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணுங்க. இருக்கும்போது பண்ணுங்க. ஆரம்பிக்கிறது 10 நாள் வேலை நடக்கிறது, திருப்பி பெண்டிங் போட்டுறது, அடுத்து 1 மாதம் கழிச்சு திருப்பி 10 நாள் வேலை, இது வேண்டாம். ஆரம்பிச்சா உடனே முடிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஒரு பிளான் பண்ணி கொடுங்க. 100 டேஸ்ல முடிக்கணும்னா அந்த ஒரு டார்கெட்டோட ஒரு இதோட கொடுங்க. நீங்க கான்ட்ராக்ட் தானே கொடுக்க போறீங்க யார்ட்டனாலும். இதுக்குள்ள முடிச்சிட மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வேலை வீமா முடிச்சிடும், நாங்களும் ஃப்ரீயா இருப்போம். ஸோ ஒரு 100 நாள் போது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேற வழியில கூட போய்க்கிறோம். ஆனால் எப்பன்னே தெரியலன்ற போது நாங்கள் எவ்வளோ நாளைக்கு சுற்றிக்கிட்டே தெரிய முடியும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எந்த பணிகளும் தொய்வடையவில்லை. அந்த பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அனைத்து பணிகளும் திட்டமிட்டபடி நிச்சயமாக மக்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.